ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த வாய் கிழிக்கப்படக்கூடிய இந்த வேதனை யாருக்கு தெரியுமா? அதிகாலையில வீட்டுல இருந்து புறப்படுவானா, புறப்பட்டு ஒரு செய்தி ஒண்ணு அவனுக்கு கிடைக்குமா, அது பொய்யா மெய்யா இதெல்லாம் சிந்திக்க மாட்டானா, அது உடனே மக்களுக்கு பரப்ப ஆரம்பிச்சுவானா. அந்த செய்தி ஏதோ ஒரு வகையில பரவி பரவி உலகம் முழுவதும் சேர்ந்துருமா. இப்படிப்பட்ட பொய்யை அவனின் வாயின் காரணத்தினால் அவன் பேசியதுனால சொன்னதுனால அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கிறான். இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல அது எப்படி ஒரு மனுஷன் எஞ்சி வாயால பொய் சொல்றான்னா உலகம் முழுவதும் அது எப்படி போய் சேரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனா இன்னைக்குதான் அதுக்கு தெரியுது, ஒரு மனுஷன் காலையில எஞ்சிக்கிறான், எஞ்ச ஒண்ணு இன்னைக்கு எதன் முகத்துல முழிக்கிறான்? மொபைல் முகத்துல தான் முழிக்கிறான். அந்த மொபைல்ல ஒண்ணு ஃபேஸ்புக்கா இருக்கும் அல்லது வாட்ஸ்அப்பா இருக்கும்.